நாளைக்கு காலையில உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் தூக்க கலக்கத்தோட போய் கதவை திறக்கறீங்க. கண்டிப்பா. வாசல்ல ஸ்விக்கி இல்லனா சொமாட்டோ டெலிவரி பண்றவங்க இருப்பாங்க, கரெக்ட்டா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். வாசல்ல டெலிவரி பர்சன் இல்ல. கையில ஒரு ஃபைலோட அரசாங்க அடையாள அட்டை போட்ட ஒரு அதிகாரி நிக்கிறார். சார், நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்த சாதிச் சான்றிதழ் இது, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்க கையில குடுக்கறார். ஓ, கேக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கே. ஆமா, நீங்க பல மாசமா தாலுகா ஆபீஸ்க்கும் விஏஓ ஆபீஸ்க்கும் அலைஞ்சு திரிஞ்சு வரிசையில நின்னு வாங்க வேண்டிய ஒரு சான்றிதழ் வந்து உங்க வீட்டுக்கே வருது. இது கற்பனை செய்து பார்க்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா பல வருஷமாவே அரசாங்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோட்டை அப்படிங்கிற இமேஜ் தான் நமக்குள்ள இருக்கு. உண்மைதான். அந்த கோட்டைக்குள்ள ஒரு சாமானியன் நுழைஞ்சு தனக்கான உரிமையை பெறுவது வந்து ஒரு பெரிய போராட்டமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த அரசு இயந்திரத்தை அப்படியே ரிவர்ஸ் கியர்ல இயக்கி அந்த கோட்டைய மக்களோட வீட்டு வாசலுக்கே கொண்டு வர்ற ஒரு மாடல் சாத்தியமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி. அதேதான். இன்னைக்கு நாம விரிவான அலசல்ல பார்க்க போறது 2026 சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே கட்சி ஆட்சி அமைத்தால் அவங்களோட முதல் 100 நாட்கள்ல செயல்படுத்த திட்டமிட்டுள்ள ஆக்ஷன் பிளான் பத்தின தரவுகளைத்தான். இது சும்மா ஒரு வழக்கமான தேர்தல் அறிக்கை வாசிப்பு கிடையாது. இல்லவே இல்ல. இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் நடைமுறையில சாத்தியமா இல்ல வெறும் காகித பூக்களா அப்படிங்கறது எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம ரொம்ப நியூட்ரலா பாலிசி மற்றும் பொருளாதார கோணத்துல நாம இன்னைக்கு அணுக போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு அரசு நிர்வாக முன் அனுபவம் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, அதை எப்பவுமே வர்ற ஒரு விமர்சனம் தானே. கரெக்ட். அந்த விமர்சனத்தை உடைக்க தாங்கள் எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்கையும் செய்து முடிப்போம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு அவங்க கையில் எடுத்திருக்கிற முதல் அஸ்திரம் தான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வாசல் தேடி அரசு அப்படிங்கிற கான்செப்ட். இந்த தரவுகள்ல என்னை கவர்ந்த ஆனா அதே சமயம் எனக்கு நிறைய கேள்விகளை உருவாக்குன ஒரு விஷயம் இதுதான். பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ் இதையெல்லாம் வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்க முதல்வர் மக்கள் சேவை நண்பன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் சுமார் 5 லட்சம் இளைஞர்களை புதுசா வேலைக்கு எடுக்க போறதா சொல்றாங்க. 5 லட்சம் பேர்? இத கேட்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, ஒரு மாநில அரசாங்கம் ஒரே நேரத்துல 5 லட்சம் பேரை ரெக்ரூட் பண்றது ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர் இல்லையா? இவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ட்ரெய்னிங் எப்படி நடக்கும்? நீங்க கேட்டது மிக முக்கியமான கேள்வி. இத அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு லாஜிஸ்டிக்கல் சவால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களோட எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா சுமார் 10ல இருந்து 12 லட்சம் பேர் தான். ஓ, அவ்வளவுதானா? அப்ப இது பெரிய நம்பராச்சே. ஆமா. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு 5 லட்சம் பேரை சிஸ்டம்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது அரசாங்கத்தோட சைஸ கிட்டத்தட்ட 50% அதிகரிக்கிறதுக்கு சமம். வாவ், 50%! இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதுல இன்னொரு டெக்னிக்கல் விஷயமும் இருக்கு. இந்த 5 லட்சம் பேரும் நிரந்தர அரசு ஊழியர்களா இல்ல கான்ட்ராக்ட் அடிப்படையிலான ஊழியர்களா அப்படிங்கிற விவரம் இன்னும் முழுமையா நமக்கு தெரியல. ஒருவேளை இவங்களுக்கு மாசம் குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் சம்பளம்னு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு அரசுக்கு சுமார் 9,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். அப்படி என்றால் இது வெறும் ஒரு டெலிவரி சிஸ்டம் மட்டும் கிடையாது, இது ஒரு பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் இதுல இருக்கிற ஒரு ட்ரிக். இது வேலை வாய்ப்பை உருவாக்குற மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் இதோட உண்மையான நோக்கம் டெலிவரி மெக்கானிசத்தை சரி பண்றதுதான். அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது அரசாங்க திட்டங்கள் மக்களை சென்றடையாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இல்லாததுதான். இந்த 5 லட்சம் இளைஞர்களும் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை செயல்படுவாங்க. கரெக்ட். அது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா வெறும் ஆட்களை மட்டும் வச்சு இதை சாதிச்சிட முடியாது. அதுக்காகத்தான் அந்த தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான சட்டத்தை நாம கவனிக்கணும். அதுதான் காலக்கெடு சட்டம், அதாவது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். காலக்கெடு சட்டம் இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சேவை இத்தனை நாட்களுக்குள் வழங்கப்படணும் அப்படின்னு சட்டப்பூர்வமா வரையறுக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணலாமா? ஒரு சாமானிய குடிமகனுக்கு இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கும்? இப்போ நம்ம எல்லோருக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ பத்தி நல்லா தெரியும். நீங்க ஒரு கேள்வி கேட்டா 30 நாளுக்குள்ள அதிகாரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது சட்டம். ஆமா, அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சட்டம். அதே லாஜிக் தான் இங்கேயும் வருது. நீங்க ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா 15 நாளுக்குள்ள அது உங்க கைக்கு வரணும்னு ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்றாங்க. ஒருவேளை 16வது நாளாகி அது வரலன்னா
சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது அவங்க சம்பளத்துல அபராதம் விதிக்கப்படும். ஓ, அபராதம் வரைக்கும் போகுமா? ஆமா, இப்படி ஒரு பொறுப்புணர்வை உருவாக்குறது தான் இந்த காலக்கெடு சட்டம். இது ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசாங்க அலுவலகங்கள்ல நாம பாக்குற மிகப்பெரிய பிரச்சனையே நாளைக்கு வாங்க, அதிகாரி சீட்ல இல்ல அப்படிங்கிற அலட்சியம் தானே. அதேதான், அந்த அலட்சியம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மக்கள் தாமதமாகுமே அப்படிங்கிற பயத்துல தான் லஞ்சம் கொடுக்கவே முற்படுறாங்க. தாமதம் செய்ய முடியாது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துட்டா லஞ்சம் வாங்குறதுக்கான அந்த நெசசிட்டியே உடைஞ்சிடும் இல்லையா? 100% உண்மை. காலதாமதம் தான் கரப்ஷனோட ஆணிவேர். அந்த வேரை வெட்ட இந்த சட்டம் கண்டிப்பா உதவும். இதோட சேர்த்து நிர்வாக சீர்திருத்தங்கள்ல இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் நம்ம தரவுகள்ல பார்க்க முடியுது. அது என்ன பாயிண்ட்? அரசு ஊழியர்களோட பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வுகள்ல நடக்கிற ஊழல்களை ஒழிக்க ஆன்லைன் மூலமா வெளிப்படையான கலந்தாய்வு முறையை கொண்டு வர்றது. ஓ, கவுன்சிலிங் சிஸ்டம் கல்வித்துறையில இருக்கிற மாதிரி. கரெக்ட். இன்னைக்கு கல்வித்துறை மாதிரி ஒரு சில துறைகள்ல மட்டும் இருக்கிற அந்த டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டத்தை ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்துக்கும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதிகார வர்க்கத்துல ஒரு மிகப்பெரிய கிளீனிங் ப்ராசஸா அமையும். அதே போல மக்கள் குறைகளை நேரடியாக விவாதிக்க சட்டமன்றத்துல ஒரு பிரத்யேக நாள் ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் இந்த தரவுகள்ல இருக்கு. இது ரொம்ப புதுமையான ஒரு அப்ரோச் இல்லையா? அணுகுமுறைதான். கண்டிப்பா. சரி, இவையெல்லாம் நிர்வாக ரீதியான மாற்றங்கள். இது கேட்கறதுக்கு ரொம்பவே பாசிட்டிவாவும் நம்பிக்கையாவும் இருக்கு. ஆனா இப்ப நாம இந்த நாணயத்தோட அடுத்த பக்கத்துக்கு போக போறோம். அதாவது பொருளாதார யதார்த்தம். ஆமா, எந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் அதிக கவனத்தை ஈர்க்கிறது அந்த எக்கனாமிக் பாலிசி தான். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த தரவுகள்ல உள்ள மக்கள் நல திட்டங்களை படிக்கும்போதே எனக்கு தலை சுத்ததுன்னே சொல்லுவேன். தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகை, அரசு பள்ளி மாணவர்களோட தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4,000 ரூபாய் உதவித்தொகை. ஆமா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதே. இது போக கூட்டுறவு வங்கிகள்ல 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளோட கடன்கள் முழுமையா தள்ளுபடி. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி 5 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கவே 10,000 கோடிகள் தேவை. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பல 10,000 கோடிகள் தேவைப்படும். ஆமா, அது ரொம்ப பெரிய அமௌண்ட். தமிழ்நாட்டோட கஜானால இவ்ளோ பணம் இருக்கா? இதற்கான நிதிய ஒரு புதிய அரசாங்கம் எப்படி திரட்டும்? இது ஒரு மிக தீவிரமான பொருளாதார விவாதம். தமிழ்நாட்டோட தற்போதைய பட்ஜெட் சைஸ் சுமார் 3.5 லட்சம் கோடி ரூபாய். இதுல ஒரு மிகப்பெரிய சதவீதம் ஏற்கனவே அரசு ஊழியர்களோட சம்பளம், பென்ஷன், அப்புறம் வாங்கிய கடனுக்கான வட்டி கட்டவே போயிடுது. அப்போ மிச்சம் எவ்வளவுதான் இருக்கும்? ரொம்ப குறைவான தொகைதான். அந்த மீதமுள்ள தொகையில தான் உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுகாதாரம், கல்வி இதுக்கெல்லாம் செலவிடணும். நீங்க இப்போ லிஸ்ட் பண்ண இந்த புதிய பண பரிமாற்ற திட்டங்களை முழுமையா செயல்படுத்தணும்னா மாநிலத்தோட வருவாய் மிக கடுமையா உயர்த்தப்படணும். ஆனா சும்மா கடன் வாங்கிக்கிட்டே இருக்க முடியாதே. கரெக்ட். ரிசர்வ் பேங்க் விதிகளின்படி மாநில அரசுகள் தன்னிச்சையா எவ்வளவு வேணாலும் கடன் வாங்க முடியாது. ஃபிஸ்கல் டெபிசிட் எனப்படும் நிதி பற்றாக்குறை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள தான் இருக்கணும். அப்படி பார்த்தா புதுசா வரிகளை போடணும் அல்லது புதிய முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, ஒரு பாரடாக்ஸ் தெரியுது. என்ன முரண்பாடு? வருவாயை பெருக்க நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஐடி கம்பெனிகளும் உற்பத்தி ஆலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வரணும். ஆனா இவங்களோட இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை பாருங்க. தமிழகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கே வழங்குவதை உறுதி செய்யும் வேலைவாய்ப்பு சட்டம் கொண்டு வரப்படும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு பக்கம் முதலீடுகள் தேவை, இன்னொரு பக்கம் 75% உள்ளூர் இடஒதுக்கீடு சட்டம். இது முதலீட்டாளர்களை பயமுறுத்தி ஓட செய்து விடாதா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு மிக முக்கியமான பொருளாதார சிக்கலை தொட்டுட்டீங்க. அரசியல் ரீதியா பார்க்கும்பொழுது லோக்கல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை ஈர்க்கும் ஒரு பாப்புலிஸ்ட் மூவ். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எக்கனாமிக் ரியாலிட்டி வேற இல்லையா? ஆமா, எக்கனாமிக் ரியாலிட்டி என்னவென்றால், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்து ஒரு ஃபேக்டரியை உருவாக்கும்போது அவங்களுக்கு தேவை சிறந்த திறமைசாலிகள் மட்டுமே. அது எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. நீங்க 75% லோக்கல் ஆட்களைத்தான் எடுக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியா நிர்பந்தம் செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க? வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்களா? ஆமா, எந்த மாநிலத்துல இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இல்லையோ அங்கே தங்கள் முதலீட்டை மாற்றுவாங்க. இதை நாம ஏற்கனவே சில மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ஹரியானா மாநிலம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிறகு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதே.
மிகச்சரியான உதாரணம். ஹரியானா அரசு தனியார் துறையில 75% உள்ளூர் இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தப்போ குர்கான்ல உள்ள பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை எதிர்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? கடைசியா பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சிருச்சு. சமீபத்துல கர்நாடகாவிலையும் ஐடி துறையில உள்ளூர்வாசிகளுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு வரைவு மசோதா வந்தப்போ நாஸ்காம் போன்ற அமைப்புகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆமா, பெங்களூரு இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும்னு சொன்னாங்க. கரெக்ட். பெங்களூரோட ஐடி இமேஜ் இதனால் கடுமையா பாதிக்கப்படும் எச்சரிச்சாங்க. ஒரு முதலீட்டாளரோட பார்வையில இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு எதிரான ஒரு விஷயம். அப்படியென்றால் இந்த திட்டத்தை எப்படித்தான் சாத்தியப்படுத்துவது? ஒரு பக்கம் உள்ளூர் இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் ஒரு எரியும் பிரச்சனையா இருக்கு, அதை அட்ரஸ் செய்து ஆகணும். மறுபக்கம் முதலீட்டாளர்களை தக்க வைக்கணும். இது ஒரு கத்தி மேல் நடக்கிற பயணம் போல இருக்கே. இதுக்கான ஒரே நீண்டகால தீர்வு சட்டம் போடுறதல்ல, திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓ, ஸ்கில் டெவலப்மெண்ட் அதான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, 70% வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு தரணும்னு நிறுவனங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு பதிலா நிறுவனங்களே தாமா முன் வந்து உள்ளூர் இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு இவங்களோட ஸ்கில் செட் அப்டேட் செய்யணும். அதாவது இண்டஸ்ட்ரி ரெடியா ஆட்களை உருவாக்குறது. அதேதான். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த தொழில்நுட்ப கல்வியை பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே கொடுத்துட்டா கம்பெனிகள் ஏன் வேறு மாநிலங்கள்ல இருந்து ஆட்களை தேட போலாங்க? கரெக்ட். அவங்களுக்கு லோக்கல்லே டேலண்ட் கிடைச்சா ஈஸி தானே. ஆமா, சட்டம் போடுறது ஒரு இன்ஸ்டன்ட் தீர்வா இருக்கலாம். ஆனா ஸ்கில் டெவலப்மெண்ட் மாடல் தான் சஸ்டெயினபிள். இதை ஒரு புதிய அரசாங்கம் எப்படி பேலன்ஸ் செய்ய போகுது அப்படிங்கறதுல தான் அவங்களோட உண்மையான அரசியல் மற்றும் பொருளாதார முதிர்ச்சி வெளிப்படும். எக்கனாமிக்ஸ் அப்புறம் சட்ட ரீதியான சவால்களை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் கிராஸ் ரூட் லெவலுக்கு, அதாவது அடிமட்ட பிரச்சனைகளுக்கு வருவோம். விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பத்தி பேசணும் இல்லையா? 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்கிறவங்களோட கடன்கள் தள்ளுபடி. இது ஏன் 5 ஏக்கர்னு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க? இது ஒரு முக்கியமான டார்கெட்டட் அப்ரோச். ஒட்டுமொத்தமா விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யும்போது பெரிய அளவுல நிலம் வச்சிருக்கிற வசதியான விவசாயிகளுக்கு அது அதிகமா பயன்படுது அப்படின்னு ஒரு விமர்சனம் எப்போதுமே உண்டு. ஓ, அதனாலதான் இந்த லிமிட் கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, 5 ஏக்கருக்கு கீழ் உள்ளவங்கலாம் சிறு குறு விவசாயிகள். அவங்க பருவமழையோ அல்லது வறட்சியையோ தாங்குற அளவுக்கு பொருளாதார பின்புலம் இல்லாதவங்க. அவங்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு லைஃப் லைன். அப்போ இது அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்துமே. அது நிதிச்சுமையை ஏற்படுத்தினாலும் கிராமப்புற பொருளாதாரத்தை உயிர்ப்புடன் வச்சிருக்க இது அவசியமாகுது. இத நான் எப்படி பாக்குறேன்? ஒரு விவசாயிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது இந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், அதாவது ஒரு முதல் உதவி போல. ரத்தப்போக்க உடனடியா நிறுத்தி அவசர கால கட்டத்துல உயிரை காப்பாற்றுவது போல. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா இதை விட எனக்கு இன்னொரு திட்டம் மிக முக்கியமானதா தோணுது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல ஆன்டி நார்காட்டிக் ட்ரக் கிளப்ஸ் அமைத்து சமூக காவல் முறையில சிறப்பு படை அமைத்து போதைப் பொருளை ஒழிப்பது. விவசாய கடன் தள்ளுபடிய முதலுதவின்னு சொன்னா இத நான் எதிர்கால சமூகத்துக்கான ஒரு தடுப்பூசி, ஒரு பிரிவென்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்வேன். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்பே அதை தடுக்கிற ஒரு முயற்சி. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்புறம் தடுப்பூசி அப்படிங்கிற ஒப்பீடு மிக துல்லியமா இருக்கு. போதைப்பொருள் விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களோட பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தலைமுறையையே அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சமூக நோய். ஆமா, அது ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. பொதுவா அரசாங்கங்கள் இதை எப்படி அணுகும்? போலீஸ் துறையை முடுக்கி விடுவாங்க, ரைடு நடத்துவாங்க. ஆனா டிவிகே கட்சியோட இந்த ஆக்ஷன் பிளான்ல சமூக காவல், அதாவது கம்யூனிட்டி போலீசிங் மாடலை கையில் எடுத்திருக்காங்க. அதென்ன கம்யூனிட்டி போலீசிங்? இது ஏன் முக்கியம்னா, ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போலீஸ் நேர்ல போய் கண்காணிக்க முடியாது. ஆனா மாணவர்களையே ஒரு கிளப்பா மாற்றி அவங்கள விழிப்புணர்வு ஏஜென்ட்டுகளா மாற்றும்போது அந்த சிஸ்டம் தானாகவே தன்னை தற்காத்துக்கிற ஒரு இம்யூன் சிஸ்டமா மாறுது. ஆமா, இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஏன்னா மாணவர்கள் மத்தியில போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிறது ரகசியமா நடக்கிற ஒரு நெட்வொர்க். மாணவர்களுக்கு தான் யார் இதை விற்கிறாங்க, யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற லோக்கல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்ட். அவங்களுக்கு தான் அந்த நெட்வொர்க் பத்தி நல்லா தெரியும். அவங்கள ஒரு பொறுப்பான இடத்துல உட்கார வைக்கும்போது பியர் பிரஷர் அப்படின்னப்படும் சக மாணவர்களோட அழுத்தமே பாசிட்டிவா மாறும் வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசாங்கம் உடனடியா மக்களோட துயரத்தை துடைக்க கடன் தள்ளுபடியும் யோசிக்குது. அதே சமயம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான சமூக பாதுகாப்புக்காக இப்படி ஒரு நெட்வொர்க்கையும் உருவாக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த 100 நாள் ப்ளூ பிரிண்ட் ரொம்பவே காம்ப்ரஹென்சிவா தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தோணுது. நிச்சயமா. இந்த தரம் வேற ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது நமக்கு 2 விஷயங்கள் மிக தெளிவா புரியுது. ஒன்று, அரசாங்கத்தோட டெலிவரி மெக்கானிசத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரெசிவான எண்ணம் இருக்கு. ஆமா,
அந்த காலக்கெடு சட்டம் ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட். அதிகாரிகள் காக்கு வைப்பாங்க அப்படிங்கிற நிலையை மாற்றி அதிகாரிகளை பொறுப்பாக்குற அந்த காலக்கெடு சட்டம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். மற்றொன்று, பல்வேறு சமூக பிரிவினரையும் பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவங்களெல்லாம் திருப்திப்படுத்துற வகையிலான மிகப்பெரிய நலத்திட்டங்கள். ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. அதுதான். இந்த ஆசைகளுக்கும் யதார்த்தத்துக்குமான பாலம் அப்படிங்கிறது மாநிலத்தோட பொருளாதாரம் மட்டும்தான். அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. வருவாய பெருக்காம இவ்ளோ பெரிய திட்டங்களை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் கேம் இல்லையா? 100%. இது ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியல் ரிஸ்க். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் வரி வருவாய், மத்திய அரசோட நிதி பகிர்வு மற்றும் புதிய முதலீடுகள் இந்த மூணையும் வச்சு தான் வண்டியை ஓட்டணும். ஆமா, வேற வழி கிடையாது. 5 லட்சம் இளைஞர்களுக்கு சம்பளம், கோடிக்கணக்கான பெண்களுக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை, மாணவர்களோட தாய்மார்களுக்கு 15,000 ரூபாய், இவையெல்லாம் கஜானாவை மிக வேகமா காலி செய்யற திட்டங்கள். இதை எப்படி பேலன்ஸ் செய்ய போறாங்க அப்படிங்கறது தான் 2026ல அவங்க முன் இருக்கிற ஆகப்பெரிய சவால். சரி நேர்களே, இன்னைக்கு நாம நிறைய டேட்டா, பாலிசி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாவே போயிட்டோம். கடைசியா இந்த தரவுகள் எல்லாம் வச்சு ஒரு சிந்தனையை உங்க முன் வைக்கிறேன். எந்த ஒரு புதிய கட்சியும் தேர்தல் களத்துல குதிக்கும்போது வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் போல எட்ட முடியாத உயரத்துல இருக்கும். ஆமா, அது இயல்புதான். ஆனா தரவுகளோட அடிப்படைகள் நாம இன்னைக்கு அலசின இந்த 100 நாள் திட்டங்கள் வெறும் கவர்ச்சி அரசியலா அல்லது அரசு இயந்திரத்தை முற்றிலுமா மாற்றி அமைக்கும் ஒரு துணிச்சலான முயற்சியா? நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஊர்ல உள்ள ஒரு தனியார் கம்பெனில 75% உங்க ஊர் ஆட்களுக்கே வேலை அப்படிங்கிற சட்டம் வந்தா உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை எப்படி மாறும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே சமயம் அந்த சட்டத்தினால அந்த கம்பெனியே வேற மாநிலத்துக்கு போயிட்டா அந்த இடத்தோட நிலைமை என்னவாகும்? சமூக நீதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நடுவுல உள்ள இந்த பேலன்சிங் ஆக்ட ஒரு புதிய அரசாங்கம் எப்படி சமாளிக்கும்? எல்லாவற்றுக்கும் மேலாக, நாளைக்கு உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது, நீங்க மாத கணக்குல அலைஞ்சு திரிஞ்ச அந்த சான்றிதழை ஒரு அதிகாரி உங்க கையில கொடுத்துட்டு போறாரு. நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அந்த ஒரு நொடி இத்தனை வருடங்களா அரசாங்கத்தின் மீது நீங்க வச்சிருந்த அந்த பிம்பம், அந்த கோட்டை அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி உடைத்தெறியும்? இதை பற்றி சற்று ஆழமா சிந்திங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தரவுகளுடன் இன்னொரு விரிவான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், தேடலில் இருங்கள்.